சென்னை மாதவரத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட மெத்தபெட்டமைன் அருப்புக்கோட்டையில் தயார் செய்யப்பட்டது என்பது போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள். சென்னை மாதவரத்தில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் மொத்தம் 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மாதவரம் பகுதியில் முதல் கட்டமாக 1.5 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த வழக்கில் தற்போது 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களிடமிருந்து 15.90 கிலோ மெத்தபெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாதவரம் பகுதியில் வசித்து வரக்கூடிய வெங்கடேசன் என்ற ராஜேஷ் முதலில் அவர் கைது செய்யப்படுகிறார். இவர்தான் இந்த மெத்தபெட்டமைனுடைய போதைப் பொருள் கடத்தலுடைய முக்கிய புள்ளியாக இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் மீது ஏற்கனவே பஞ்சாபிலும் வழக்குகள் இருக்கிறது. அங்கு தண்டனை பெற்ற ஒரு குற்றவாளியாக இவர் இருந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இவர் மணிப்பூரில் இருந்து மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை கடத்தி வந்து சென்னை உள்ளிட்ட பிற மாவட்டங்களில் விற்பனை செய்யக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்ததாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் தற்போது இவருடைய கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து நடத்தப்பட்ட விசாரணையில் தான் பல்வேறு கட்ட அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. வெங்கடேசனுடைய மனைவி ஜாவசா மெரிடா மற்றும் சென்னையை சேர்ந்த சரத்குமார் ஆகிய 2 பேரும் இந்த வழக்கில் ஒரு முக்கிய குற்றவாளியாக இருக்கிறார்கள். அவர்களையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அதே போல கொடுங்கியூரை சேர்ந்த பிரபு மற்றும் சண்முகம் ஆகியோரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களும் இந்த வழக்கில் ஒரு முக்கிய குற்றவாளியாக இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் இவர்கள் மெத்தபெட்டமைனுடைய மூலப்பொருட்கள் பிற மாநிலங்களில் இருந்து கடத்தி வந்து அருப்புக்கோட்டையில் வைத்து தயார் செய்ததாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதுவரை கைது செய்யப்பட்ட மெத்தபெட்டமைனுடைய மதிப்பு 17 கோடி ரூபாய் இருக்கும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போதைப் பொருள் மூலமாக சம்பாதித்த சொத்துக்களை போலீசார் கணக்கிட்டு இருக்கிறார்கள். வெங்கடேசனுடைய சொத்துக்களை கணக்கிட்டு இருக்கிறார்கள். அதில் மட்டும் கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் வீடு மற்றும் வாகனங்கள் இருக்கும் என்று காவல்துறை தரப்பில் கண்டறியப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் தலைமறைவாக இருக்கக்கூடிய குற்றவாளிகளை தேடக்கூடிய பணி தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் மணிப்பூர், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் தனிப்படை முகாமிட்டு கூட்டாளிகளை தேடக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், போதைப் பொருட்கள் எங்கிருந்து பெறப்பட்டு யாருக்கெல்லாம் விற்பனை செய்யப்பட்டுள்ளது என்ற கோணங்களில் தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மொத்தம் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தீவிர விசாரணை செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கைதானவருடைய சொத்துக்களை சட்டப்படி முடக்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.